வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சன். பருப்பு சேர்க்காம இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5 காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இன்றைக்கி பொட்டுக்கடலைக்கு பதிலாக பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லை பொட்டுக்கடலை வேணான்னாலும் விட்டுறலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டி வீட்டில் என்ன இருக்கோ அந்த பருப்பை சேர்த்து ஒரு வாட்டி பொட்டுக்கடலை வச்சு பாருங்கள், ஒரு வாட்டி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்து கூட செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, கொஞ்சம் துளி உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிங்க. பாதி வதங்கினோன்னே தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஃபுல்லாக வதக்கணுன்னு தேவையில்லை. கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. வெந்த உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம், சீக்கிரம் வெந்துடும். வெந்த உடனே எடுத்துகிட்டு இதை ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அழகாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் சாம்பாரை தாளிக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து, சின்ன வெங்காயம் நான் ஒரு 3 கைப்பிடி அளவு இல்லைன்னா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தாளிச்சிருங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். முழுசாகவே வெங்காயத்தை போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு தக்காளியை நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கணும். சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பாருங்க, அந்த கலவையை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு அந்த கலவையை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நீங்கள் இதில் விரும்புனீங்கன்னா சாம்பார் பொடி கூட ஒரு ஸ்பூன் போடலாம். நான் போடலை. இல்லை இது இட்லி தோசைக்கு இல்லை, சாதத்துக்கு சாப்பிட்ணுன்னா தக்காளி இன்னும் ஒரு தக்காளி கூட சேர்த்துங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்குன்னா தக்காளி இது போதும். ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் பருப்பு இல்லை சீக்கிரம் பருப்பு வேக வைக்க நேரம் இல்லை, சீக்கிரம் செய்யணும்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த சாம்பாரை ரெடி பண்ணலாம். இட்லி, தோசை, சாதம், எல்லாம் பொங்கல் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ரொம்ப ருசியாகவும் இருந்துச்சு, செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. வேறொரு சமையலில் சந்திப்போம்.